ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். நீங்கள் நிறைய பேர் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் 4K குவாலிட்டி வீடியோ சாங்ஸுக்கு ஒரிஜினல் சாங்ஸ்லேருந்து கலர் கிரேடியன்ட்லாம் சேஞ்ச் பண்ணி அட்டகாசமான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை செட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரிஜினல் வீடியோவில் எக்ஸ்ட்ராவாக கலர் கிரேடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி ஹை குவாலிட்டியான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்படிப்பட்ட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை கிரியேட் பண்ண யூஸ் ஆகக்கூடிய ஒரு அட்டகாசமான அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி இதில் ஆல்னு செலக்ட் பண்ணீங்க. அப்போதான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை உடனே தெரிய வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரிஜினல் வீடியோவில் எக்ஸ்ட்ராவாக அட்ராக்டிவான கலர் கிரேடியன்ட்லாம் ஆட் பண்ணி 4K குவாலிட்டியில் அந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு அலைட் மோஷன் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனுடைய டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் கீழே உங்களுக்கு ப்ளஸ் பட்டன் காமிக்கும். அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்கள் வீடியோவை எந்த ரேஷியோவில் நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரேஷியோவை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம 9:16 ரேஷியோவை சூஸ் பண்ணிப்போம். அதுக்கு கீழே ரெசல்யூஷன் இருக்கும். ஸோ 4K வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரேம் ரேட்டுமே சூஸ் பண்ணிட்டு நீங்கள் கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்றத கொடுங்க. ஸோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வீடியோவை இதில் இப்போ இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு கீழே ப்ளஸ் பட்டன் காமிக்கும். அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய வீடியோவை ஜஸ்ட் இதில் இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த வீடியோவுடைய டியூரேஷனை நீங்கள் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் கட் பண்ணிக்க முடியும். அதற்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத டியூரேஷனை நீங்கள் கட் பண்ணிங்க. அதை கட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த மூவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை நம்ம ரொட்டேட் பண்ணிப்போம். ஸோ 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கங்க. ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஃபர்ஸ்ட் நம்ம ரீசைஸ் பண்ணிப்போம். ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் ரீசைஸ் பண்ணிப்போம். ஸோ ரீசைஸ் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிக்கங்க. அப்படி ஃபுல் ஸ்க்ரீன் நம்ம செட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக கலர் கிரேடியன்ட்லாம் ஆட் பண்ணணும். ஸோ அதை ஆட் பண்ணுறதுக்கு கீழே நமக்கு எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா அதர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ள போனீங்கன்னா சேனல் ரீமேப் RGB அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் இதனுடைய கலர் கிரேடியன்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். இதில் RGB அப்படின்றது இருக்கும். ஸோ RGB அப்படின்னா ரெட் கிரீன் ப்ளூ. ஸோ இந்த ரெட் கிரீன் ப்ளூ இந்த 3 கலரை பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லா கலருமே ஷோ ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலரை மட்டும் நம்ம கிரீன் கலராக இப்போ சேஞ்ச் பண்ணிப்போம். இதே மாதிரி நீங்கள் ரெட் கலரா ப்ளூ கலரா சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை கிரீன் கலரா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு கலரை வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வேணாலும் நாம இப்போதைக்கு ப்ளூ கலரை கிரீன் கலரா சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளூவை ஜிக்கு மாத்திட்டேன். ஸோ கிரீன் கலரா மாறிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா எடிட்டிங்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ அதை பண்ணுறதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு திரும்ப எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ்குள்ளே போனோம்னா அதில் கலர் அண்ட் லைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கலர் அண்ட் லைட் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஃபர்ஸ்டே பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நாம கொஞ்சம் பிரைட்னஸை கம்மி பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வேல்யூலாம் ஒவ்வொரு வீடியோக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு வேரியேஷன்ஸ் அங்கே விசிபிள் ஆகும். ஸோ அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய வேல்யூவை சூஸ் பண்ணிக்கங்க, பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்டோடைய வேல்யூ. நெக்ஸ்ட் அகைன் எஃபெக்ட்ஸ்குள்ளேயே அந்த கலர் அண்ட் லைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே கலர் டெம்பரேச்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கலர் டெம்பரேச்சர் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணிங்க. இந்த டெம்பரேச்சருமே உங்களுக்கு உங்கள் வீடியோக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ நான் இந்த வீடியோக்கு கொஞ்சம் டெம்பரேச்சரை கம்மி பண்ணி செட் பண்ணிக்கிறேன். அப்படி செட் பண்ணி பேக் வந்ததும் திரும்பவுமே எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் அண்ட் லைட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான டூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த சேச்சுரேஷன் வைப்ரன்ஸை சூஸ் பண்ணி சேச்சுரேஷனை கொஞ்சம் அதிகப்படுத்திங்க. அதே மாதிரி வைப்ரன்ஸையுமே கொஞ்சம் அதிகப்படுத்திங்க. இந்த ரெண்டு டூல்ஸையுமே நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் நல்லாவே தெரியும். உங்கள் வீடியோடைய அந்த கலர் அண்ட் வைப்ரன்ஸ்லாம் நல்லாவே சேஞ்ச் ஆகி உங்களுக்கு இங்கே தெரியும். ஸோ இப்போ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் உங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் நல்லாவே தெரியும். உங்கள் வீடியோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும் கலர் கிரேடியன்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி தான் நாம கலர் கிரேடியன்ஸை வச்சு நம்ம வீடியோவை எடிட் பண்ணணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அட்டகாசமா உங்க வீடியோவுடைய கலர் கிரேடியன்ட்டை நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்படி நீங்க இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோவை நீங்க உங்க மொபைல்ல சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்றதுக்கு மேலேயே எக்ஸ்போர்ட்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்போர்ட்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ, GIF, இமேஜ் சீக்வன்ஸ் எந்த மாதிரி வேணாலும் நீங்க இதை சேவ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அப்படி நம்ம சேவ் பண்ணும்போது வாட்டர் மார்க் இல்லாம நம்ம சேவ் பண்ணணும்னு நினைச்சோம்னா இதை நம்ம பே பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அப்படி பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணோம்னா நம்ம வாட்டர் மார்க் இல்லாமலே சேவ் பண்ணிக்க முடியும். அதுவே நம்ம பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணல, ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா நாம இந்த வீடியோவை சேவ் பண்ணும்போது அதுல இந்த அப்ளிகேஷனுடைய வாட்டர் மார்க்கும் ஷோ ஆகும்.
ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி ட்ரெண்டிங்கான கலர் கிரேடியன்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பட்சத்தில் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரியே வாட்ஸ்அப்பில் ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றதுக்காக ரெகுலராக இனிமேல் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து இதை பற்றி என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.